generator on the base at an angle of 60 degree to வச்சிருக்கியா so contour generator இதுதான் இதுல இந்த base point இருந்து 10 mm எடுத்து நாம என்ன பண்ணோம் 60 டிகிரி ஆங்கிளுக்கு கட் பண்றோம் ஏற்கனவே பேஸ்ல கட் பண்ணிருக்கோம் பேரபோலா அப்ப என்ன பண்ணோம் நம்ம கான்டூர் ஜெனரேட்டர் என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிளுக்கு பண்ணிருக்கோம் ஓகேவா இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ண கூடாது இந்த ஆங்கிளுக்கு அப்ளை பண்ண கூடாது இந்த क्वेश्चनல வந்து என்ன கொடுத்திருக்காங்க 60 டிகிரி கொடுத்திருக்காங்க அப்ப வந்து நமக்கு வரப்போற ரிசல்ட் பேரபோலா நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கற்பனையில பண்ணாதீங்க இது நான் போட்டோ என்னது டெவலப்மென்ட் பண்ண போட்டோ சரியா சோ 60 டிகிரி ஆங்கிளுக்கு நீங்க கவனி பேசாத சந்தோஷ் இந்த போர்ஷன் வந்து அவைலபிள் போர்ஷன் சோ பேஸ்ல கட் ஆயிருக்கு சோ நமக்கு என்ன இருக்கும் ரெண்டு கார்னர் கிடைக்கும் அடுத்து இங்க ரெண்டு ஜெனரேட்டர் இருக்கு இங்க ரெண்டு பாயிண்ட் இங்க ரெண்டு ஜெனரேட்டர் இங்க ரெண்டு பாயிண்ட் இங்க ஒரு ஜெனரேட்டர் ஒரு பாயிண்ட் சோ டோட்டலா எத்தனை பாயிண்ட் கிடைக்கும் 7 நேம்ஸ் கிடைக்கும் அதுல ரெண்டு கார்னர் 5 பாயிண்ட் ஓகேவா சோ ஸ்டார்டிங் फ्रॉम here 1 2 3 4 5 6 7 ஓகேவா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நேத்து வந்து பிரமிட் எப்படி போட்டோம் டெவலப் பண்ணது பிரமிட் எப்படி பண்ணோம் ஓ பாயிண்ட் வச்சு எந்த ரேடியஸ் எடுத்தா வெச்சோம் 2 ஸ்லாண்ட் எட்ஜ் வந்து ரேடியஸ் எடுத்தோம் இந்த 2 ஸ்லாண்ட் ஜெனரேட் ஆகுறது எது OA வும் OE இது ரெண்டுமே 2 ஸ்லாண்ட் ஜெனரேட்டர் தான் ஓகேவா சோ OA OE ஏதோ ஒண்ணுக்கு வந்து ரேடியஸ் எடுத்துக்கோ இங்க வந்து O மார்க் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்ற ஒரு ஸ்மைலி ஒன்னு போடு ரைட்டா இது வந்து என்னது கோண எத்தனையா பிரிச்சிருக்கோம் 8ஆ பிரிச்சிருக்கோம் ஓகேவா 8ஆ பிரிச்சிட்டு நாம என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு லைன் போட்டு நோட்ல எல்லாம் ஃபார்முலா எழுதிக்கோ θ small r by capital R into 360 degree small r by capital R small r என்றது radius of the circle capital R என்றது 2 slant generator ஓகேவா small r என்றது என்னது radius of the circle எவ்வளவு 20 mm diameter 40 mm radius of the circle 20 mm இது மெஷர் பண்ணி போடணும் ஓகேவா எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரணும் எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு வருதுன்னா நீங்க எதுவும் சரியா போடலாம் அதனால லைன்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா ப்ராப்பரா போடுங்க இந்த 90 டிகிரி லைன் எந்த லைனுக்கு போடுறது சும்மா ஒரு கோட எழுதி போடுறீங்க அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரிசல்ட் வரவே வராது சரியா ஸோ 2 ஸ்லாண்ட் ஜெனரேட்டரோட லென்த்தை மெஷர் பண்ணி ரேடியஸ் வந்து போடுங்க ஃபர்ஸ்ட் திங் ரைட்டா இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தனா இந்த இது 360 டிகிரி போட்டனா எவ்வளவு வருதுன்றத பார்க்கணும் இப்போ சே an எக்ஸாம்பிள் 108 டிகிரி வருதுன்னு ஓகேவா 108 டிகிரி இல்ல 120 டிகிரி அந்த மாதிரி வருதுன்னு இப்போ நான் சிம்பிளா வந்து நான் 120 டிகிரின்னு வச்சிருக்கேன் 120 டிகிரி 8 வருது என்ன வரும் 15 டிகிரி வரும் கரெக்ட்டா 15 டிகிரி வந்து ஒரு டிவிஷன் வந்து 15 டிகிரி வரும் சோ ப்ரொடக்டர் எடுத்து ப்ரொடக்டரை வந்து இந்த O பாயிண்ட்ல வச்சு ஓகேவா மொத்தம் எவ்வளவு 120 டிகிரி இந்த பக்கம் 60 டிகிரி மார்க் பண்ணனும் நான் ப்ரொடக்டர் எப்படி வச்சிருக்கேன் பாரு ஃபேசிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் இங்க வந்து 60 டிகிரி மார்க் பண்ணனும் அதுக்கு அப்புறம் 60 க்கு அப்புறம் 45 மார்க் பண்ணனும் 45 க்கு அப்புறம் 30 மார்க் பண்ணனும் 30 க்கு அப்புறம் 15 மார்க் பண்ணனும் ஓகே 15 30 45 60 அதே மாதிரி இந்த பக்கம் வந்து என்ன பண்ணனும் 60 டிகிரி மார்க் பண்ணி 15 30 45 60 ஓகேவா இந்த பக்கம் 4 டிவிஷனுக்கு இந்த பக்கம் 4 டிவிஷனுக்கு ப்ரொடக்டர்ல மார்க் பண்ணனும் சரியா இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டா 120 டிகிரி வரும்ன்றது சொல்லிருக்கேன்
நீ ட்ரூ ஸ்லாண்ட் ஜெனரேட்டர் மெஷர் பண்ணி அங்க என்ன வருதோ வேல்யூ அந்த வேல்யூ தான் நீ எட்டால வரும். ஓகேவா? உனக்கு 108 டிகிரி வரும், இல்ல 102 டிகிரி வரும், இல்ல 160 டிகிரி வரும். அது எத்தனை டிகிரி வருதோ அதை வந்து என்ன பண்ணணும், ரெண்டா பிரிக்கணும். 120 னா 60 60 போட்டுருங்க. ஓகேவா? 108 னா நீ என்ன பண்ணணும், 54 54 னு பிரிக்கணும். அப்ப 54/4 னு போட்டு நீங்க என்ன பண்ணணும், 4 டிவிஷன் பிரிக்கணும். இந்த பக்கம் 54 போட்டு 4 டிவிஷன் பிரிக்கணும். சோ டோட்டலா எவ்வளவு டிகிரி வருதுன்றத தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எட்டா பிரிக்கணும். ஓகேவா? சோ அத பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு எண்ட் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவிஷன்லயும் அந்த மார்க் பண்ணத இங்க வந்து என்ன பண்றேன், 4ஆ பிரிச்சிடுறேன். ரிமெம்பர், எனக்கு இது பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, நான் பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபுல் மார்க் வேணாம். ஓகேவா? எனக்கு பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஃபுல் மார்க் வேணாம், நான் பாஸ் பண்ணா போதும், அட்டெண்ட் பண்ணி குரூப் பண்ணி எனக்கு 17 மார்க் 10 மார்க் வந்தா போதும் அப்படின்றவங்க காம்பஸ்ல தீட்சிகா தூங்காத, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸா எடுக்கும். ஓகேவா? இது வந்து கர்வ் வந்து இப்படி இருக்கு, இதை நீ ரேடியஸா எடுத்தா அக்யூரேட்டா வராது. இந்த டிஸ்டன்ஸ் வரணும் ஆக்சுவலா, அது நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணோம், இதை வந்து நான் ரேடியஸா எடுக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு இதை வந்து நான் என்ன பண்ணணும், ரேடியஸா எடுத்து இந்த சென்டர் லைன் வந்து 4 ஆர்க், இந்த சென்டர் லைன் வந்து 4 ஆர்க் ஆயிடுச்சு. புரியுதா? சோ 8 டிவிஷன் வந்து ஆனா அது அக்யூரேட்டா இருக்காது. உனக்கும் அவங்களுக்கும் ஷேப்ஸ் வேரி ஆகும். பட் மார்க் கொடுப்பாங்க, அவங்களுக்கு 15 மார்க்னா உனக்கு 10 மார்க், 5 மார்க்ல இருந்து 6 மார்க் யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ராப்பரா பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். சரியா? அது உனக்கு நீ எது வேணுன்றது உனக்கு எக்ஸாம் பண்ணி கொடுத்த புரியல, அது மாதிரி கஷ்டமா இருக்குன்னா நீ அந்த டிசிஷன் எடுக்கணும். இது அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் என்னது, ஃபோன். ஓகேவா? பிரமிடுக்கு அப்ளிகபிள் கிடையாது. பிரமிடுக்கு நீ சைடு தான் கம்பல்சரி மெஷர் பண்ணி போடணும். சைடு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அந்த சைடு தான் நீ ஆர்க் அடிக்க போற. ஓகேவா? சிலிண்டருக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, சிலிண்டருக்கு வந்து நீ என்ன பண்ணுவோம், 120 டிகிரி எடுத்து போட்டு அதை எடுத்துட்டு போக வேண்டாம். சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டெப், நீ எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறன்றதை பொறுத்து. ஸோ நான் லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் தான் சொல்லுவேன். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் தென் அகைன் ஏ. ஓகேவா? போட்டுட்டு இந்த இடத்துல வந்து காம்பஸ்ல ஒரு லைன் போட்டு கர்வ் போட்டு தீட்டா ஈக்குவல் டு அது இந்த ஆங்கிளோ அந்த ஆங்கிளை வந்து மென்ஷன் பண்ணு. ஓகேவா? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணத கிவன் டேட்டால எழுதும். தீட்டா ஈக்குவல் டு r/r = 360 போட்டு அது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கிவன் டேட்டால எழுதணும். அதே வேல்யூவை நீ இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் 1 7 பேஸ்ல வருது, மீதி எல்லாம் ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? ஜெனரேட் ஆகுறதுக்கு பிரச்சனை கிடையாது. பேஸ்ல இருக்கிறத நாம இங்க மார்க் பண்ணி தான் எடுக்கணும். சோ நான் இங்க வந்து ஒரு வெர்டிகல் லைன் போடணும். 1 பிராக்கெட் வெளியில இருக்கு, பிராக்கெட் வெளியில முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு, BU CU இருக்கு. அப்ப BC க்கு நடுவுல வரது என்னது, 1. 7 எங்க இருக்கு, H க்கும் G க்கும் நடுவுல இருக்கு. சோ H க்கும் G க்கும் நடுவுல வரது 7. ஓகேவா? அடுத்தது 2 6 3 5 4. 4ன்றது 2 ஸ்லாண்ட் ஜெனரேட்டர்ல இருக்கு. ஓகேவா? 2 6 3 5 2 ஸ்லாண்ட் ஜெனரேட்டர்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணனும், இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், either லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஏதோ ஒண்ணுல போட்டு அத வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த 2 1 6 1 இந்த இடத்துல 3 1 5 1 நோட் பண்ணிக்கோ. சரியா? இதே நீங்க இதே சஃபிக்ஸ் 1 கொடுத்து நோட் பண்ணிக்கோ. இப்போ B to C ல இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்தை என்ன பண்றேன், 1 க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1 டபுள் டாஷ். ஏனா டெவலப்மென்ட் எல்லாமே டபுள் டாஷ்க்கு மேல வரணும். செக்ஷன் எல்லாமே சஃபிக்ஸ்ல 1 1 2 1 1 கீழ வரணும். இது எல்லாமே சஃபிக்ஸ்ல வரணும். அடுத்து 7 7 எங்க இருக்கு, பக்கத்துல வச்சிருக்காங்க. H G H க்கு G க்கு நடுவுல H ல இருந்து 7 இருக்கு. ஓகேவா? இங்க G ல இருந்து H தான் போகுது, H ல இருந்து G னா ரிவர்ஸ்ல வருது. அப்போ நீ என்ன பண்ற,
h ல இருந்து 7 இருக்குனா இந்த h ல இருந்து 7 இந்த பாயிண்ட்ல 7 டபுள் டாஷ் மார்க் பண்ணு. நீ இங்க இருந்து மார்க் பண்ணிட்டனா தப்பா வரும். சரியா? அந்த பாயிண்ட் கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோ. அடுத்து 2 6 O ல இருந்து 2 1 O ல இருந்து 2 1 2 எங்க இருக்கு? OC ஜெனரேட்டர்ல இருக்கு. அப்போ OC ஜெனரேட்டர்ல O ல இருந்து 2 1 2 டபுள் டாஷ். அடுத்து அதே டிஸ்டன்ஸ் தான் 6 6 எங்க இருக்கு? OG ஜெனரேட்டர்ல இருக்கு. சோ OG ஜெனரேட்டர்ல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க? அதே ரேடியஸ்க்கு டபுள் டாஷ். அடுத்து 3 and 5 3 எங்க இருக்கு? OD ஜெனரேட்டர்ல இருக்கு. O31 ல ரேடியஸ் ஆயிடும். OD ஜெனரேட்டர்ல 3 டபுள் டாஷ். அதே ரேடியஸ் தான் வந்து O5 க்கு. O5 எங்க இருக்கு? OF ஜெனரேட்டர்ல இருக்கு. சோ இங்க வந்து 5 டபுள் டாஷ். அடுத்து 4 அது டிஸ்டன்ஸ் as it is அப்படியே இருக்குது. ஏன்னா இது 2 ஸ்லாண்ட் ஜெனரேட்டர்ல இருக்கு. சோ O4 ரேடியஸ் இருக்கு. O4 எங்க இருக்கு? OE ஜெனரேட்டர்ல இருக்கு. சோ இந்த இடத்துல 4 டபுள் டாஷ். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 அது வந்து கரெக்ட்டா வந்து சைக்கிளிக்கா வந்துருச்சு. சரியா? இப்போ இது என்ன பண்ணனும்னா காம்பஸ் எடுத்து பாயிண்ட் நம்பர் 1 ல இருந்து பாயிண்ட் நம்பர் 7 வரைக்கும் சரி இங்க வந்து ஆமா கார்னர் நம்பர் 1 ல இருந்து கார்னர் நம்பர் 7 வரைக்கும் இங்க வந்து என்ன பண்ணா காம்பஸ் யூஸ் பண்ணி நீ ஆர்க் வரையணும். ஏன்னா இந்த கர்வ் வந்து எப்படி வருது பாரு. கர்வ்யா காம்பஸ் யூஸ் பண்ணி தான் வருது பாரு. ஃப்ரீ ஹேண்ட்ல பேஸ கனெக்ட் பண்ண கூடாது. சோ காம்பஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப் டு 7 வரைக்கும். சரியா? அதுக்கு அப்புறம் 1 ல இருந்து 7 1 to 2 2 to 3 3 to 4 4 to 5 5 to 6 6 to 7 இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்ணனும். சரியா? சோ ஃப்ரீ ஹேண்ட்ல இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வரும். ஓகேவா? அது அழகா இப்படி வரும். பாக்க எப்படி இருக்கு? ஸ்னாப் தான் தெரியும். அந்த காலத்துல கார்ட்டூன் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ரைட்டா? சோ இந்த நடுவுல வர எந்த ஜெனரேட்டரும் டார்க் பண்ண கூடாது. ஓகேவா? as it is போர்ட்ல எப்படி இருக்கோ அத மட்டும் போடணும். இந்த இடத்தை இந்த ஆர்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறத அழிச்சிட்டு இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போடு. இங்கேயும் பர்பெண்டிகுலர் லைன் போட்டு இதுக்கு parallel லைன் இங்க போட்டுட்டு 2 slant generator equal to அந்த மெஷர்மென்ட் என்னவோ அந்த மெஷர்மென்ட் எழுது. சரியா? விளங்குதா? டவுட் ஏதாவது இருக்கா? போடலாமா? போட்டுட்டே அந்த ப்ராப்ளம்